ஓம் மகாதேவியே நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகா 27 என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகாவுடைய எப்படி படிக்கணும், இந்த ஸ்லோகாவை எப்படி படிக்கணும், பிரித்து படிக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோகாவுக்கு போகலாமா? ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா गदिः प्रादक्षिण्यक्रमणमशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम्. இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சங்கராச்சாரியார் அவர் அந்த அம்பாளை எப்படி வணங்குறாங்க, அவருடைய அசைவுகள், அவருடைய நடை உடை பாவனை உணவு இது எல்லாமே அம்பிகைக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகாவில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாமே உனக்கு என்னுடைய ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம சமர்ப்பண நோக்கோடு தான் நான் எல்லாமே செய்கிறேன். என்னுடைய வேலைகள் எல்லாமே அந்த ஆத்ம சமர்ப்பண நோக்கோடு தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அது என்னென்னா, நான் பேசுகிறது எல்லாமே உன்னுடைய மந்திர ஜபமாகவும், அவர் பேசும்போதே அந்த மந்திர ஜபமாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கிறதாகவும், என்னோடய உடல் அசைவுகள் எல்லாமே உன்னுடைய முத்திரைகளாகவும், என் நடை உன்னோட பிரதட்சிணம், உன்னை நான் பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி அந்த நடை பிரதட்சிணம் செய்வதாகவும், நான் சாப்பிட்றது எல்லாமே உனக்கு செய்கிற ஹோமமாகவும், நான் படுக்கிறது உனக்கு செய்கிற நமஸ்காரமாகவும் ஆகட்டும். ஸோ அவரை எப்படி ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறது இதுதான். தான் செய்கிற எல்லா வேலைகள்லேயும் அந்த அம்பாளை அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படியே நம்ம ஆவாகிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்றதுங்கிற மாதிரி அம்பாளையே அப்படியே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எல்லா அசைவுகள்லேயுமே அம்பாளை அவர் பார்க்குறார். அது எல்லாமே அம்பாளுக்காக தான் செய்கிறதாக அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி அந்த சுகத்திற்காக, நான் எந்த சுகத்திற்காக நான் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் அது உன்னுடைய பூஜையாகவே ஆகட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம கடவுளை எந்த அளவுக்கு நம்ம பக்தி பாராட்டுறோம் அப்படின்னா, எப்படி நம்ம பக்தி செய்யணும் அப்படின்னா, அப்படியே அருந்துறது, பருகிறதுங்கிற மாதிரி, அந்த அழகை பருகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அம்பாளையே அப்படியே தன்னுள்ள கொண்டு அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அம்பாளுக்காக செய்கிறதாக நினைக்கிறார். இது இது உண்மையாகவே அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான், அந்த லெவலுக்கு அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் இதை அவங்களால செய்ய முடியும். இதை நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் நம்ம கூட அந்த எந்த கடவுளாக இருந்தானே, எந்த கடவுளை நம்ம நினைக்கிறோமோ அந்த கடவுளாகவே நம்ம எல்லாமே செய்கிறது அந்த கடவுளுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நினச்சோன்னா அது நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகாவில் அவர் சொல்ல வர்றது. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஜபோ ஜல்பஹ் அப்படின்னா, ஜபோ ஜல்பஹ அப்படின்னா ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஓம் நம சிவாயன்னு சொல்கிறதா இருந்தால் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜபமாகவும் அந்த முணுமுணுப்புகள் என்னெல்லாம் அவர் முணுமுணுக்கிறாரோ அவ்வளவுமே அது மாறட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஷில்ப சகலம் அப்பி, என்னுடைய ஒவ்வொரு இந்த சில்பம் அப்படிங்கிறது இந்த கையை குறிக்கிறது. இந்த கையில் என்னெல்லாம் அந்த கையால் அவர் வேலை செய்கிறாரோ அந்த ஒவ்வொரு அசைவும் முத்ரா விரச்சனா, முத்ரைகளாக அந்த கைகளை அப்படியே கோர்த்து அந்த முத்ரையாக ஏற்றுக்கொள்வாயாக, அந்த முத்ரைகளாக தன்னுடைய கைகளை சேர்த்த மாதிரி அவர் நினச்சிக்கிறார். கதி, என் அசைவுகள், என்னுடைய கதிஹி அப்படின்றாரு. கதிஹினா என்னுடைய அசைவுகள் எல்லாமே. பிராதக்ஷண்யம் அப்படின்னா பிரதக்ஷணம் வைக்கிறது. அசன்யோதி உதிவிதிகி அப்படின்னா நான் உண்றது, நான் உண்பது, நான் என்ன சாப்பிட்றேனோ அதை
அக்னி பலிகள், அதாவது நம்ம ஹோமம் பண்ணும்போது அந்த பூர்ணாகுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அதை வந்து மாற்றிடுறார். அவர் சாப்பிட்றது எல்லாமே வந்து அந்த ஹோமத்தில் போடுற அந்த பூர்ணாகுத்தி மாதிரி கருதப்படுகிறது. பிரணாம சம்வேஷ, படுக்கிறது வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம். கீழே நம்ம படுக்கிறத வந்து அவர் படுக்கும் பொழுது அது அம்பாளுக்கே செய்யக்கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரமாக அவர் கருதுகிறார். சுகம் அகிலம், எல்லா இன்பங்களும், சுகம் அகிலம், ஆல் ஹாப்பினஸ், என்னெல்லாம் இன்பங்கள் இருக்கோ, ஆத்ம அர்ப்பணா திருஷா, நானே வந்து அப்படியே உன்கிட்டேயே அந்த ஹாப்பினஸை ஒப்படைச்சிட்றேன், அந்த சந்தோஷங்களை ஒப்படைச்சிட்றேன். சபர்யா பர்யாயோ தவ பவது, உன்னுடைய வழிபாட்டினுடைய முக்கிய அங்கமாக இருக்கட்டும். யத் மே விலசிதம், நான் செய்கிற எல்லா செயல்களும், நான் செய்கின்ற எல்லா செயல்களும் உனது வழிபாட்டுடைய முக்கிய அங்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ இதில் என்ன, எல்லாருக்குமே இது என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். தன்னுடைய முணுமுணுப்புக்கள் ஜபமாகவும், கைகளில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் முத்திரையாகவும், அவருடைய ஒவ்வொரு நடையும் வந்து பிரதட்சணமாகவும், அவர் சாப்பிட்றது பூர்ணாகுதியாகவும், படுக்கிறது சாஷ்டாங்க நமஸ்காரமாகவும், எல்லா இன்பங்களும் அவகிட்டேயே ஒப்படைக்கிறதாகவும் அப்படின்னு நினச்சிக்கட்டும். என்னுடைய செயல்கள் அனைத்துமே வந்து அந்த அம்பாளுக்கே வந்து வழிபாட்டுக்குரிய அங்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட இந்த ஸ்லோகாவை நான் படிக்கும்போது உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் நான் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜபோ ஜல்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணமசனாத்யாஹுதி விதிஹி பிரணாம சம்வேஷ சுகமகிலமாத்மார்ப்பணதிருஷா சபர்யா பர்யாயஸ்தவ பவது என்மே விலசிதம். அடுத்ததில் நம்ம ஸ்லோகா 28 அர்த்தம் பார்க்கலாம். மகாதேவியை நமஹ.